Hello friends, welcome to Sivakavi Lifestyle. இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி. மிருதுவா சாஃப்ட்டான சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. எவ்வளோ தடவை நினைச்சிருப்போம், எவ்வளோ வீடியோ பார்த்துருப்போம். இந்த மாதிரி சாஃப்டாக வர மாட்டேங்குது, ஒரு ட்ரிக் ஏதோ பண்ணுறாங்க அப்படிலாம் நம்ம நினைப்போம். அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான விஷயந்தான். சாஃப்டான சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்தி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஃபார்ச்சூன் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துருக்கேங்க. சால்ட்டு நமக்கு தேவையான அளவு, தண்ணியும் நமக்கு தேவையான அளவுங்க. வாங்க இப்போ மாவு எப்படி பிசைறதுன்னு காட்டுறேன். சப்பாத்தி பிசைறதுக்கு முதல்ட்டு சப்பாத்தி மாவில் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்க அன்சால்டட் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர்னா என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. சால்டட் பட்டரில் வந்து உப்பு போட்டே இருக்குங்க, அன்சால்டட் பட்டரில் உப்பு இருக்காது. ஏன்னா நம்ம அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறோம், சால்டட் பட்டரும் யூஸ் பண்ணலாம். சால்டட் பட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் உப்பு பார்த்து போடணுங்க, ஏன்னா அதிலே உப்பு இருக்கும். அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணும்போது அதில் உப்பு இருக்காது, நீங்கள் போடுற உப்பு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சர்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், தொட்டால் இந்த மாதிரி சாஃப்டாக குழ குழன்னு இருக்கணும், அதுதான் ரூம் டெம்பரேச்சர். அப்போ போட்டிங்கன்னா மாவோட கலந்து நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் வரும். கலந்து விட்டுக்கலாங்க. நிறைய பேர் நினைப்பீங்க, என்னங்க பட்டர்லாம் போட சொல்கிறீங்க, பட்டர் விலை என்ன விலை விற்கிது, அதை போய் வாங்கி போட முடியுமா, நாங்களே இந்த லாக்டவுனில் கஷ்டத்தில் இருக்கோம், இப்படி சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க. பட்டர் வந்துங்க க்யூபாகவும் விற்கிது, அதாவது சின்ன சின்ன குட்டி குட்டி க்யூபாக விற்கும். அது பார்த்தீங்கன்னா 12 ரூபா தான். அது அன்சால்டட்லேயும் இருக்குது, சால்டட்லேயும் இருக்குது. அரை கிலோ மாவுக்கு ஒரே ஒரு க்யூப் பிரித்து போட்டிங்கன்னா போதுங்க, 12 ரூபா தான் வரும். அப்படி இல்லை எனக்கு வேறு சப்ஸ்டியூட் சொல்லுங்கள், பட்டர் விடுங்க, வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பால் இருக்கு இல்லைங்க, அது வெது வெதுப்பான பால், லியூக் வார்மில் இருக்கணும் பால், காய்ச்சின பால். அந்த வெது வெதுப்பான பால் விட்டும் நீங்கள் பெசியலாம், அதுவும் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பால்லாம் இல்லைங்க வேறு சொல்லுங்கள் அப்படின்னாலும் அடுத்தும் இருக்குங்க, சப்ஸ்டியூட் இருக்குது. லியூக் வார்ம் வாட்டர், அதாவது வெது வெதுப்பான தண்ணி, அதையும் வச்சு நீங்கள் கலந்து கலந்து பெசியலாம். இப்போ தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த வெது வெதுப்பான தண்ணி யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் பால் யூஸ் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் வெது வெதுப்பான பால் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாதா தண்ணி விட்டு கூட நீங்கள் பெசிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி விட்டு விட்டு நீர் விட்டு விட்டு பெசியலாங்க. நீர் விட்டு விட்டு நீங்கள் பெசியும் போது உங்களுக்கு எப்பயுமே பெசிவீங்க இல்லையா, சாஃப்ட் டோவா, அந்த மாதிரி நல்லா திரண்டு வருங்க. நான் திரண்டு வரும்போது காட்டுறேன். நீர் விட்டு விட்டு பெசிஞ்சிட்டு பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு, நல்ல ரவுண்டாக டோ அப்படியே உருண்டு வருது பாருங்கள். இன்னொரு விஷயங்க, இப்போ நம்ம நினைப்போம் பட்டர் போட சொல்கிறாங்க, அப்புறம் அதுக்கு பதிலாக வந்து சூடான பால் போட சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் சூடான தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க வித விதன்னு. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து செஞ்சால் இன்னும் சாஃப்டாக வரும் அப்படின்னு நினைப்போம். அது நம்ம சப்பாத்தி மாவையே வீணாக்கிடும். அதாவது நீங்கள் வந்து இப்போ பட்டர் போட்டிங்கன்னா சாதா தண்ணியில் தான் நீங்கள் பெசியணும். இல்லை நான் வந்து பால் ஊற்றிக்கிறேன், சூடான பால் அப்படின்னா நீங்கள் தண்ணி சாதாரண வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். இல்லை சூடான தண்ணி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பாலோ பட்டரோ யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு ட்ரிக் தான் நீங்கள் எனேபிள் பண்ணணும், ஒரு ட்ரிக் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் சப்பாத்தி மாவு நல்லபடியாக வருங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துடுச்சு பாருங்கள் சப்பாத்தி மாவு. பாருங்கள், இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பட்டர் போடும்போது நிறைய தண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுங்க, தண்ணி கம்மியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் சப்பாத்தி போடும்போது ரொம்ப இலகி போயிடும். பட்டர் போடும்போது மட்டும் எப்பயுமே தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். பூரிக்கு நம்ம எப்படி கெட்டியாக பிசிவோமோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் இலகலாம், கொஞ்சம் சாஃப்டாக பிசிங்க. இது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் சப்பாத்தி மாவுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நாம் நினைப்போம் வீட்டில் வந்து தினம் இட்லி தோசை செய்கிறோம், இன்றைக்கி எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நமக்கு அந்த யோசனை எப்போ வரும், டிஃபன் டைம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியோ ஞாபகத்துக்கு வரும். உடனே நம்ம நினைப்போம், 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் இருக்குது, இப்போ போய் சப்பாத்தி போட்டோன்னா சப்பாத்தி மாவு ஊறணும், நல்லா ஊறிச்சினா தான் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதை சில பேர் நினைப்போம், பரோட்டாவுக்கு கடையிலலாம் 2-3 மணி நேரம் ஊற வைக்கிறாங்க, அதனால தான் சாஃப்டாக வருது. நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சா இன்னும் சாஃப்டாக வரும் அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் சப்பாத்தி மாவு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிசைஞ்சிட்டீங்க இல்லையா, இப்போ உடனே இதை போட்டுடலாம். உடனே போட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஊற வைக்கவே தேவையில்லைங்க. அதுதாங்க இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யறது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஓகே வாங்க போய் சப்பாத்தி போட ஆரம்பிக்கலாம். வாங்க சமையல் கட்டுக்கு போகலாம்.
சப்பாத்தி திரட்டி வச்சுருக்கேங்க. அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டேன். எண்ணெயை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இது சிலிக்கான் ப்ரெஷ் தாங்க. என்னங்க நேரம் அடுப்பில் வைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. சிலிக்கான் ப்ரெஷ் ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பட்டர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. அதனால் நான் சிலிக்கான் ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ப்ரெஷ் பண்ணுங்கள், அதாவது லைட்டாக ஒரு ஸ்பூனில் கூட நீங்கள் தொட்டு மேலே பூசுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அதுக்குள்ளே குட்டி குட்டி குட்டியாக ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. நான் கொஞ்சம் திருப்பி எண்ணெய் ப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரெண்டாவது பக்கம், மொதல் பக்கம் ப்ரெஷ் பண்ணோம், இப்போ அடுத்த பக்கம் ப்ரெஷ் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சப்பாத்தி. சப்பாத்தி எப்பயுமே மீடியமான ஃப்ளேமில் வச்சு சுட்டி எடுங்க, இல்லைன்னா மொடன்னு ஆகிடும். இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்த சப்பாத்தி போடலாங்க. இன்னொரு சப்பாத்தி சுட்டி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எண்ணெயை ப்ரஷ் பண்ணிக்கிட்டேன். திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ அடியில் இருக்குது இல்லைங்களா, அந்த இடம் நல்லா வேகட்டும். இப்போ இந்த பக்கம் ப்ரெஷ் பண்ணிக்கிறேங்க. அதே தாங்க திருப்பி திருப்பி நீங்கள் செய்யும் போதும் ஃபஸ்ட் பக்கம் ரெண்டு பக்கமும் ப்ரெஷ் பண்ணிக்கணும். நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், ஸ்பூன் எடுத்து ஓரத்தெல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா. இதில் பட்டர் போட்டுக்கிறதுனால அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்கள் லூக் வார்ம் வாட்டரோ இல்லை பாலோ செய்யும்போது அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இந்த சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் பிளேட் பண்ணிக்கிறேன். நம்ம சப்பாத்தியை பிளேட் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சாஃப்டாக இருக்குது, மிருதுவாக சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே உடனே செய்யலாம். இன்ஸ்டன்ட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிங்க. நான் இன்றைக்கி தொட்டுக்கிக்கு வெங்காய பச்சடி வச்சுருக்கேன். அதுவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா வெங்காய பச்சடி வைப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காம்பினேஷன். அதனால் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்க, இன்றைக்கி சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக சாஃப்டான சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சிவகவி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.